ரூபாய் 1,00,000க்கு 2 லட்சம் இரட்டிப்பு பணம் கிடைக்கும் என்ற நப்பாசையில் ஏமாந்த குடும்ப பெண்கள். மாமல்லபுரம் அருகே பட்டிப்புளம் மீனவர் பகுதியில் தீபாவளி சீட்டு நடத்தியும் இரட்டிப்பு வட்டி கொடுப்பதாக குடும்ப பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 5.5 கோடி மோசம் செய்த நபர்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரின் பேரில் கணவன் கைது, மனைவி தலைமறைவு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பட்டிப்புளம் மீனவர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ராஜா, இவருக்கு வயது 50 மற்றும் அவரது மனைவி துளசி, இவருக்கு வயது 42. இவர்கள் இருவரும் அப்பகுதி மக்களிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 1 மாதத்தில் 2 லட்சம் ரூபாயாக இரட்டிப்பு பணம் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதேபோல் ஒரு பக்கம் அதிக பவுன் நகைகள், அதிக மளிகை பொருட்கள் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி அத்தம்பதியினர் தீபாவளி சீட்டும் நடத்தியுள்ளனர். இதனால் கணவன் மனைவி பேச்சில் மயங்கிய அப்பகுதி பெண்கள் இரட்டிப்பு பணம் கிடைக்கிறதே என்ற நப்பாசையில் பலர் தங்கள் நகைகள் மற்றும் நிலங்களை விற்று ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை ராஜா, துளசி தம்பதியினரிடம் பணம் கொடுத்துள்ளனர். தீபாவளி சீட்டிலும் சேர்ந்துள்ளனர். அதேபோல் 10 மாதங்களுக்கு 10 நபர்களை சேர்த்து 10 லட்சம் ரூபாய் மாதாந்திர சீட்டும் நடத்தியுள்ளார். ஆனால் கொடுத்த வாக்கின்படி சீட்டு போட்டவர்களிடம் இரட்டிப்பு பணம் தருவதாக, பணம் வாங்கியவர்களிடம் நாளை பணம் தருகிறேன், 2 நாள் கழித்து தருகிறேன் என சாக்குபோக்கு சொல்லி கணவன் மனைவி இருவரும் சினிமாவில் வருவது போல தன் வீட்டிற்கு பணம் கேட்டு வந்த அப்பகுதி பெண்களை ஏமாற்றி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் பொறுத்து பார்த்த அப்பகுதி பெண்கள் கூட்டமாக சென்று பட்டிப்புளத்தில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிடவே கணவன் மனைவி இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். மொத்தம் ரூபாய் 5.5 கோடி மோசடி செய்த ராஜா, துளசி தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பணத்தை இழந்த பாதிக்கப்பட்ட 10ற்கும் மேற்பட்ட பெண்கள் கும்பலாக வந்து மாமல்லபுரம் போலீசில் கண்ணீர் மல்க கதறிய நிலையில் புகார் செய்தனர். பிறகு மாமல்லபுரம் போலீசார் பட்டிப்புளத்திற்கு சென்று அங்கு தலைமறைவாக இருந்த ராஜாவை கைது செய்து மாமல்லபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். பிறகு அவர் மோசடி செய்த பணத்தை எங்கு முதலீடு செய்து வைத்துள்ளார் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மோசடிக்கு உடந்தையாக செயல்பட்டு தலைமறைவான அவரது மனைவி துளசியையும் போலீசார் தேடி வருகின்றனர். கேன்சர் நோயில இருக்காங்க சொல்லிட்டு என் தங்கச்சி வீட்டுல வந்து தங்கி இருந்தேன் சார். நான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எங்க ஹஸ்பண்ட் கூட இல்ல. நான் 3 வருஷமே பிள்ளைங்க கூட இல்லாம நான் இழந்துட்டு நிக்கிறேன். சும்மா ஆசை வந்து ரெட்டிப்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் வாங்க போனாங்க. மைட்ல வச்சுதான் எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா நான் எங்க அம்மா இறந்து எங்க அம்மா வீட்டுல இருக்க போகும்போது துளசி, ராஜா எல்லாரும் வந்து அடிக்கடிக்கு இந்த பிசினஸ் சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது சார். எந்த பிசினஸ் தெரியாது. ஆனா இந்த காசு போலனா காசுலாம் வராது, காசு போலனா காசு வராதுன்னு சொல்லி அடிக்கடிக்கு நான் வெளியே தான் 10 ரூபா வட்டிகளை நான் வாங்கி கொடுத்துட்டேன். வீடு, வாசல், இடம் எங்க அம்மா எங்களுக்காக சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். எனக்கு 15 கோடி தரேன்னு சொன்னாங்க சார். லாஸ்டா அந்த காசு வரலன்னா 35 லட்சம் தான் வரும். அப்ப நான் இத்தனை பேருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் கோடி கணக்குல, எப்படி நான் கடனை அடைப்பேன்னு நான் கேட்டதுக்கு, நீ இந்த காசு கட்டினாதான் 10 லட்சம் கட்டினாதான். லாஸ்டா நான் திருநங்கை கிட்ட சார், திருநங்கை கிட்ட வீடை வித்து திருநங்கை கிட்ட மறுபடியும் என் வீடு, என் தங்கச்சி வீடு, எங்க அப்பா வீடு இருக்கிற டாக்குமெண்ட் அடமான வச்சு லாஸ்டா 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன். நான் சொல்றேன் 10 நாள்ல நீங்க முடிச்சு கொடுத்துருவீங்களா நான் கேட்கறேன். இல்ல நான் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன். என் பொண்ணு பேசுச்சு, எங்களுக்கு வேற எந்த வீடும் கிடையாது, இந்த ஒரு வீடு தான் இருக்குன்னு சொல்லி என் பாப்பா பேச போகும்போது 10 நாள்ல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8, 9, 1 வருஷம் கிட்ட ஓடாது. சரி, இப்ப வீடு வாசலும் இல்ல சார். இந்த குழந்தைங்க 2 பொண்ணு இருக்கு, ஒரு நகை நட்டு கூட கிடையாது. சோத்தி கஷ்டப்படுற நான் ஓடி கடங்காரங்க போயிட்டு 8 மாசம் நான் வீடை விட்டு நான் ஓடி போய் ஃப்ரெண்டுங்க வீட்டுல தங்கி இருக்கேன். பயமா இருக்கு. ஏன்னா யாருன்னா வந்து அடிப்பாங்க. அந்த மூச்சை மூடிட்டு தலையை முடிக்காடு போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இப்ப கையெழுத்து போட்டே ஆகணும். அந்த வீடை என் பேர்ல எழுதிட்டா நாங்க எங்க போவோம்? வீடை எழுதிக்கிறது அதனாலதான் சார் கேட்க போய் நான் குடிச்சாலும் ஊட்டிக்கிறேன். அதுக்கு என்ன அதிகமா திட்டிக்கு பணம் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்?
பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த வக்கீல வச்சு எப்ப பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்துக்கு வர்றது சார். இந்த வக்கீல வச்சு எங்களை மிரட்டுறது சார். ஏன்னா என் மேல வந்து இல்லாத பள்ளிலாம் என் மேல போடுறது, நீ அவங்கிட்ட போயிட்டேன் இவங்கிட்ட போயிட்டேன்னு சொல்லிட்டு சீட்டு எல்லாத்தையும் பிடிச்சி நான் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கி கொடுக்க சொல்லி என்னை ஏமாத்திட்டு ஒரு பிசினஸ்ல போடுறேன்னு சொல்லிட்டு என் காக்கா அடுத்து லாஸ்டா என் பேரை நிறுத்தி வச்சிருக்கா சார். அவ எந்த ஒரு பிசினஸ் எனக்கு தெரியாது. அவ யார் கூட சேர்ந்து யார் ரமேஷாங்க, அந்த ரமேஷ் கூட சேர்ந்து தான் சார் அந்த பிசினஸ் பண்ணாவோ. பிசினஸ் பண்ணிட்டு லாஸ்டா என் பேரை சொல்லி விட்டுட்டு நான் எல்லாத்தையும் இவங்கிட்ட காசு இருக்கு இவங்கிட்ட பணம் இருக்குன்னா அவ பேசி வச்சிருவா. என்ன போய் வாங்க சொல்லுவா சார். அவ பேசி வச்சிருவா. என்ன போய் அந்த வீட்டுல பணம் இருக்கு இந்த வீட்டுல பணம் இருக்குன்னு அவள் நுழைய விட்டது அவதான் சார். எனக்கு எந்த ஒரு பிசினஸும் எனக்கு தெரியாது சார். பிசினஸ்க்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம். பிசினஸ்க்கு என்ன நானுன்னு சொல்றேன், எனக்கு ப்ரூஃப் கொடுன்னு சொல்றேன், அந்த ப்ரூஃப் காட்ட மாட்டா சார். கம்ப்ளைண்ட் கேட்டா அதை நான் பாத்துக்கிறேன். அதை வக்கீல் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க எனக்கு கூட சேர்த்துட்டு. போலீஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.